நற்பவி யோகிராம் சுரத்குமார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குரு பலம் வந்தாதான் திருமணம் நடக்குங்கிறதே எல்லாருக்கும் தெரியும். குரு உச்சம் பெற ஒரு வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது உங்க வீட்டில் உங்க ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் குரு எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போதைக்கு குரு பயிற்சியில் உங்களுக்கு பலன்கள் எப்படி வேணாலும் கிடைக்கணும்னு இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சின்ன சின்ன தாந்திரீக பரிகாரங்கள் இருக்கு. இந்த தாந்திரீகம் அப்படிங்கிறது என்னன்னா, இது மாந்திரீகம் கிடையாது, தாந்திரீகம். தந்திரமா தெய்வத்துக்கிட்ட வழிபாடு பண்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப வீட்டோட நிலப்படிக்கு எப்பவுமே மஞ்சள் பூசி, தரமான மஞ்சள், அதுக்குன்னு வாசலுக்குன்னு போய் கேட்டு மஞ்சள் வாங்கக்கூடாது. தரமான மஞ்சள் தூள் வாங்கி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு, அந்த மஞ்சள் பூசுறதுல கூட கொஞ்சம் ஏலக்காயை நுணுக்கி போட்டு பொடி பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி வாசல்ல பூசிட்டு குங்குமம், தாழம்பூ குங்குமம் வச்சிருங்க. வச்ச பிறகு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கோலம் போடுறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து நீங்க மஞ்சள் தூள், சின்ன அப்பார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்லை சின்ன வீடா இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டா இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு அடிக்கு ஒரு அடியாவது மஞ்சள் தூள் அழகா, அந்த மஞ்சள் தூள்ல ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள், தரமான மஞ்சள் தூள் கலக்கி அதை பூசிட்டு அது மேல அரிசி மாவுல கோலம் போடுங்க. அரிசி மாவுல கோலம் போட்டுட்டு கொஞ்சம் எறும்புங்களுக்கும் அரிசி போடுறது, நாய்களுக்கு குட் டே பிஸ்கட்டு, டைகர் பிஸ்கட், இந்த மாதிரி நல்ல பிஸ்கட் வாங்கி போடுங்க. குட் டே பிஸ்கட் வாங்கி போடுங்க, நல்ல விஷயம்தான். அதாவது கொஞ்சம் டேஸ்டா இருக்கணும் இல்லைங்களா? இந்த குட் டேவுக்கு இதுக்கும் நான் கனெக்ட் பண்ணல. இந்த கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பான சுவையோட இருக்கிற பிஸ்கட்டை நாய்களுக்கு போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி போடும்போது குட்டி நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் ஊற்றி பிஸ்கட் போடுறதெல்லாம் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டில் நாய் வளருங்க. அந்த நாயும் தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு வாங்கிட்டு வாங்க, இல்லைனா எடுத்துகிட்டு வரதும் தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்த்தும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வாஸ்துவோட பலம் வந்து பலன்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தால் கூட அந்த நெகட்டிவை கொஞ்சம் குறைச்சி வீட்டை வாஸ்துப்படி மாற்றுறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயம் அந்த இடத்துல நடக்கும். இதெல்லாம் அந்த இடத்துல ஒரு பரிகாரமாக செயல்படும். அதாவது வடகிழக்கு பாதிப்பு இருந்தால் நாய் வளர்த்தணும், தென்கிழக்கு பாதிப்பு இருந்தால் பூனை வளர்த்தணும், வடமேற்கு பாதிப்பு இருந்தால் குதிரை வளர்த்தணும். ஆனால் நம்மளால குதிரை வளர்த்த முடியாது. குதிரையோட ஃபோட்டோஸை வைங்க. அது போலவே நீங்கள் வந்து தெற்கு பாதிக்கப்பட்டிருந்தால், தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்துல நம்ம வந்து மயில் வளர்த்தணும். மயிலெலாம் நம்ம வளர்த்த முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து முருகன் வழிபாடு. அதுலேயும் குறிப்பாக வழிபாடெல்லாம் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, சிலையெல்லாம் வச்சு பண்ணுறீங்க, அதெல்லாம் அவங்கவுங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து அதுக்கு தான் அரகரா சொல்லியிருக்கேன். வேல் வச்சு சின்னதாக, நம்மளோட முன்னோர்கள் வந்து எந்த சிலைகளையும் வச்சு வழிபாடு பண்ணல. வேல் வழிபாடு நம்மளோட பாரம்பரிய வழிபாடு, அதை மாதிரி பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வீடு வாஸ்துப்படி மாறுவதற்கு உண்டான 100% வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.